தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், எத்தனை அடிக்கு இந்த உபரிநீரானது திறக்கப்பட்டு வருகிறது? கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டினாலே அணை நிரம்பியதாக கருதி உபரி நீர் திறக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 69 அடியை எட்டிய நிலையில் அணையிலிருந்து பாசனத்திற்காகவும் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்ட குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது. மேலும் 69 அடியை எட்டிய பின்னரும் வைகை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படவில்லை. அணையின் முழு உயரமான 71 அடி வரையில் தண்ணீரை தேக்கி வைக்க பொதுப்பணித்துறையினர் முடிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவலாக பெய்த மழையின் காரணமாக வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் இன்று காலை 5 மணிக்கு முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியது. இதனை அடுத்து வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 3106 கன அடி தண்ணீர் உபரியாக வெளியேற்றப்பட்டது. முன்னதாக தண்ணீர் திறப்பை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் விதமாக அணையில் பொருத்தப்பட்ட அபாய சங்கு 3 முறை ஒலிக்கப்பட்டு பிரதான மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் யாரும் வைகை ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.